பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய கவிதை நீ வார்த்தைகள் நான். அத்தியாயம் 27. ரிதன்யாவிடம் பேசிவிட்டு வந்த கோபி முருகேசனையும் வைதேகியையும் உரைத்துவிட்டு கதவை பட்டென்று மூடிக்கொண்டு உள்ளே அறைக்குள் சென்றான். கண்ணாடியின் முன் சென்று நின்றவன் தன்னைத்தானே ஒரு முறை பார்த்து கொண்டான். கடைசியில் நீயும் அத்தைய மாதிரியே பண்ணிட்ட இல்லை ரிதி? விரக்தியோடு கேட்டான். தன் சட்டையின் பட்டன்களை கழற்றிக்கொண்டே, அத்தை என்னை விட்டு போனதுக்கப்புறம் புது ட்ரெஸ் போட்டு கொண்டாடாமல் இருந்த என்னோட பிறந்த நாளை நீ ஆசைப்பட்டு கம்பல் பண்ண அப்படின்ற ஒரே காரணத்துக்காகத்தானே நீ வாங்கி கொடுத்த சட்டையை போட்டுக்கிட்டேன். நீயும் ஈஸியாக என்னை உதறிட்ட இல்லை என்றான். சட்டையை கழற்றி கசக்கி கட்டிலின் மேல் கோபமாக எரிந்தான். வேகமாக கட்டிலில் சென்று அமர்ந்து இரு கைகளையும் தன் இரு பக்கங்களிலும் கட்டிலில் அழுத்தம் கொடுத்து வைத்து கொண்டவனுக்கு மனதில் புயல் அடித்து கொண்டிருந்தது. ஏன் இது நடக்கணும்? எங்கேயோ இருந்த ரிதி எதற்கு என் கண்ணில் படணும்? திமிராவே சுத்துற அவ எதுக்கு என்னை சுத்த ஆரம்பிக்கணும்? காட்டாயப்படுத்தி என்னை காதலிக்க வச்சுட்டு இப்போ ஏன் என்னை விட்டு போகணும்? காரணம் இல்லாமல் கடவுள் என்கிட்ட என் ரிதியை அனுப்பி வைக்கல. நான் அவளை விட மாட்டேன். இத்தனை நாள் அவள் யாரும் இல்லாமல் இருந்தது போதும். இனி அவளுக்கு எப்பவும் நான் இருப்பேன் என்றவனின் முகத்தில் வேதனை துளிர்த்தது. ஏன் அத்தை, ஏன் அவ்வளவு பிடிவாதமாக பணம் தான் வேணும்னு வாங்கிட்டு போனீங்களே? உங்களால் பொம்மை கூட கடைசி வரைக்கும் இருந்து பார்த்துக்க முடியலையே. இப்படி அவளை தனியாக விட்டுட்டு போகிறதுக்கு தான் அவ்வளவு பிடிவாதமாக போனீங்களா? எங்கள் கிட்டவே இருந்திருந்தா அவள் ராஜகுமாரி மாதிரி வளர்ந்துருப்பாளே. உங்கள் பிடிவாதத்தினால அவதானே சந்தோஷத்தை தொலைச்சிட்டு நிற்கிறா. நீங்கள் பிடிவாதம் பிடித்த மாதிரியே அவளும் இப்போ பிடிவாதம் பிடிச்சிக்கிட்டு நிற்கிறா. ஆனால் அவள் பிடிவாதத்தை நான் மாற்றி அவளை என் கூட கூட்டிக்கிட்டு வராமல் விட மாட்டேன். பொம்மை உங்கள் வயிற்றில் இருந்தப்போ நீங்கள் சொன்னீங்களே, கோபிக்கண்ணா அவளை எப்பவும் நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் சொன்ன அந்த வார்த்தை இன்னும் என் மனசில் அப்படியே தான் இருக்குது. ஏன் பொம்மை அத்தை அவ என்னையே சுற்றி சுற்றி வந்தா. ஏன்னு தெரியாமல் என் மனசு அவகிட்ட போச்சு. அது ஏன்னு இப்போ தான் புரியுது. முதல்ல அவளை பார்த்தப்பவே எனக்கு உங்கள் ஞாபகம்தான் வந்துச்சு என்றவனின் இதழில் புன்னகை அரும்பியது. தனா மாமா உங்ககிட்ட அவர் காதலை சொன்னப்போ பளீர்னு அவர் கன்னத்தில் ஒன்று கொடுத்தீங்களே, உங்கள் பொண்ணு உங்களை மாதிரியே என் கன்னத்தில் ஒன்று கொடுத்தா அத்தை. அப்படியே திகச்சு போய் நின்னேன். உங்கள் முகம்தான் என் கண்ணு முன்னால் வந்துச்சு. ஆனால் அவள் என் பொம்மை தானே எனக்கு தெரியாமல் போயிடுச்சே அத்தை. ஒவ்வொரு தடவையும் அவளை பார்க்குறப்போ உங்கள் ஞாபகம்தான் தவிர்க்க முடியாமல் வரும். அதனாலேயே அவகிட்ட என்னை மீறி போன மனசை அடக்கி அவள் வேண்டாம்னு ஒதுங்கி ஒதுங்கி போனேன். எனக்குள்ள ஒரு பயம், எங்கே நீங்கள் என்னை விட்டுட்டு போன மாதிரி அவளும் என்னை விட்டுட்டு போயிடுவாளோன்னு. கடைசியில் அதுதானே அத்தை நடந்திருக்கு. அவன் விழிகளில் கண்ணீர் கசிந்தன. வேதனையோடு அப்படியே படுத்து கண்களை மூடிக்கொண்டான். அதன் பிறகு வந்த நாட்களில் ரிதன்யாவை தேடி தேடி சென்றான் கோபி. அவளோ அவனை மொத்தமாக தவிர்த்து விட்டு சென்று கொண்டு இருந்தாள். முன்பு அவள் இவன் பின்னே சென்று கொண்டிருந்தாள். இப்பொழுது இவன் அவள் பின்னாலேயே சுற்றி கொண்டு இருந்தான். அவள் பாராமுகம் காட்டிய போதும் அவனை கண்டுகொள்ளாமல் தவிர்த்து விட்டு செல்லும் போதும் மனது கொள்ளும் வலியை பொருட்படுத்தாமல் மீண்டும் அவள் முன்னே சென்று நின்று கொண்டிருந்தான் கோபி. அதில் எரிச்சல் கொண்டவள் அலுவலகத்தில் சேஷாதலத்திடம் சென்று தனக்கு டிரான்ஸ்ஃபர் வேண்டும் என்று எழுதி கொடுத்தாள். 1 வருடம் கூட ஆகாத நிலையில் எப்படி டிரான்ஸ்ஃபர் கொடுக்க முடியும்? இப்பொழுதுதான் ஒரு ப்ராஜெக்டை செய்து முடித்திருப்பதால் எதுவும் செய்ய முடியாது என்று அவர் கையை விரித்தார். ரிதி, நீ என்னவோ தப்பு பண்ணுறேன்னு நினைக்கிறேன். கோபி மேலே எந்த தப்பும் இருக்காதுன்னு தான் எனக்கு தோணுது என்றாள் யாமினி. இருக்கட்டும், அவர் இன்னசென்ட்டாகவே இருக்கட்டும், அவர் எந்த தப்பும் பண்ணாதவராகவே இருக்கட்டும். ஆனால் என்னோட மம்மிக்கு பிடிக்காத ஒருத்தரை என்னோட லைஃப்பில் நான் வச்சுக்க மாட்டேன். எனக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, நான் ஜாபை ரிசைன் பண்ணிட்டு போகலாம்னு இருக்கேன். அடுத்த நொடி அஸ்வினுக்கு அழைத்து ரிதன்யா கூறியதை பற்றி தெரிவித்து விட்டாள் யாமினி. அஸ்வினிடம் ரிதன்யா இதுவரை எந்த கோபத்தையும் காட்டவில்லை. ஆனால் அலுவலக விஷயங்களை தாண்டி அவனிடம் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அவனும் அவளிடம் அதை பற்றி பேசாமல் தவிர்த்து கொண்டு இருந்தான். இல்லையெனில் தன்னை விட்டும் விலகி சென்று விடுவாள் என்று நினைத்தான். அவளுடைய பிடிவாதம் பற்றிதான் அவனுக்கு நன்றாக தெரியுமே. அதனால் அவளிடம் ஜாக்கிரதையாகவே இருந்தான். ஆனால் இதற்கு மேல் பொறுமையாக இருந்தால் அவள் பிடிவாதத்தில் ஜெயித்து விடுவாள் என்று அவனுக்கு தோன்றியது. அலுவலக விஷயமாக ஒரு கோப்பில் அவனிடம் கையெழுத்து வாங்க வந்தாள் ரிதன்யா. அவள் உள்ளே நுழைந்ததும் கதவை தாழிட்டான். அஸ்வின், என்ன பண்ணுற? சைன் பண்ணி கொடு, நான் போய் இந்த ஒர்க்கை முடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று சொல்லிக்கொண்டே அவள் கையில் இருந்த கோப்பை வாங்கி மேஜையில் வைத்தான். கையை கட்டி அவனை ஆழமாக பார்த்தவள், வேண்டாம் அஸ்வின், சில விஷயங்களை பற்றி நமக்குள்ள பேச்சு நடக்காமல் இருக்கிறது தான் நல்லது என்றாள். அப்படி நடந்தால் என்ன ஆகும்? அவனும் தீர்க்கமான பார்வையோடு அவளை பார்த்து கேட்டான். நம்ம 2 பேருக்கும் நடுவில் இருக்கிற நல்ல ரிலேஷன்ஷிப் ஸ்பாயில் ஆகிடும். இப்போ மட்டும் ஆகலைன்னு நினைக்கிறியா? அவள் புரியாமல் பார்க்க, எப்போ இருந்த ரீதி என்ன அஸ்வின்னு கூப்பிட ஆரம்பிச்ச என்று கேட்டான்.
அவன் பார்வையை தவிர்த்து திரும்பிக் கொண்டாள் ரிதன்யா. அதுதான் நம்ம ரிலேஷன்ஷிப்பில் கேப் விழுந்துருச்சுல்ல, இனி அது பெருசானாலும் எனக்கு கவலை இல்லை என்றவனை கோப பார்வையோடு பார்த்தாள். அஸ்வின், எனக்கு சைன் பண்ணி கொடு, நான் போகணும். உண்மை என்னன்னு தெரியாமலேயே தப்பிச்சு போகணும்னு நினச்சா எப்படிம்மா? முருகேசனின் குரலில் திகைத்து போய் திரும்பி பார்த்தாள். ஓரமாக இருந்த ஒரு நாற்காலியில் அமர்ந்திருந்தார் அவர். அவரை கண்டதும் இதுவரை அவள் இழுத்து பிடித்திருந்த பொறுமையெல்லாம் காற்றில் பறந்துவிட வேகமாக சென்று கதவை திறக்க முயன்றாள். அவள் கையை பிடித்து இழுத்து நிறுத்தினான் அஸ்வின். கதவின் முன்னே நின்று அவள் செல்ல முடியாதவாறு தடுத்தவன் ரிதி என்று கோபமாக கத்தினான். என்ன அதட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காத அஸ்வின், அவளும் அவனுக்கு நிகரான கோபத்தோடு கூறினாள். சட்டென்று அவள் கையை பிடித்து இழுத்து தனக்கு நெருக்கமாக நிறுத்தி கேட்டான் அஸ்வின். இதோ இந்த காதலையும் கழுத்தலையும் போட்டிருக்கியே, இதெல்லாம் ஏது உனக்கு? உன்னோட சம்பளத்தில் வாங்கினதா? உங்கள் அம்மா வாங்கி கொடுத்தது தானே? ஆமாம், அதுக்கு என்ன இப்போ? உங்கள் அம்மாவுக்கு இந்த பணம் எப்படி வந்தது? எங்கள் அப்பா தன்னுடைய பிஸ்னஸில் சம்பாதிச்சது. அந்த பிஸ்னஸுக்கு மூலதனம் எப்படி கிடைச்சதுன்னு உனக்கு தெரியுமா? அவள் பதில் சொல்லாமல் அவனையே பார்த்தாள். உனக்கு தெரியாது, ஏன்னா நீ அப்போ பிறக்கவே இல்லை, உங்கள் அம்மாவோட வயிற்றுல இருந்த. சோ வாட்? என்ன போய் இப்போ சொல்ல போகிற? நீ சொல்கிறதெல்லாம் பொய்னு நிரூபிக்க என்னோட அப்பாவும் அம்மாவும் இங்கே இல்லை. இந்த ஆள் சொல்கிறத வச்சு நீ நம்பலாம், ஆனால் நான் நம்ப மாட்டேன். சரி, நம்ப வேண்டாம். ஆனால் நான் சொல்கிறத கேட்டுட்டு அப்புறமா நீ வெளியே போ. உங்கள் அப்பாவோட பிஸ்னஸுக்கு ஆரம்பமாக இருந்த பணத்துக்கு விலை உன் அத்தையோட உயிர்னு உனக்கு தெரியுமா? திகைத்து போய் பார்த்தாள் ரிதன்யா. அவன் சொல்லும் எதையும் நம்ப தயாராக இல்லைதான். ஆனால் இப்பொழுது அவன் சொன்ன வார்த்தைகளை தாண்டி அவளால் செல்ல முடியவில்லை. அவள் அதிர்ச்சியாக அவன் முகத்தை பார்க்க அஸ்வின் சொல்லி முடித்த அந்த நொடியில், அச்சு வேண்டாண்டா, அவ குழந்தை என்றார் முருகேசன். இல்லை மாமா, இவ பிடிவாதம் தான் பெருசுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கா. இல்லை, எல்லா உண்மையும் இவளுக்கு தெரிஞ்சுதான் ஆகணும் என்றான் அஸ்வின் தீர்க்கமாக. நோ, என் அப்பாவும் அம்மாவும் அப்படிப்பட்டவங்க கிடையாது. பொய் சொல்லி என்னோட மனசை மாற்ற முயற்சிக்க வேண்டாம். இங்கே பாரு அஸ்வின், இவர் சொல்கிற எதையும் நீ நம்பாத. அவர் சொல்கிறத கேட்டு நீ என்கிட்ட அதை பற்றி பேசினா அதை நான் நம்ப மாட்டேன் என்றாள் அதே பிடிவாதத்தோடு. அவள் அருகில் வந்தார் முருகேசன். இங்கே பாரு தங்கம், நான் சொல்கிறத நீ நம்பணும்னு அவசியம் இல்லை, சொல்கிறத கேட்டுட்டு மட்டும் போ என்றார். ஆனால் நாங்கள் சொல்கிறத கேட்டதுக்கப்புறமும் நீ நம்பாமல் இந்த ரூமை விட்டு போயிட்டா அதுக்கப்புறம் எப்பவும் உன்னோட லைஃப்பில் நாங்கள் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். வி ப்ராமிஸ் யூ என்றான் அஸ்வின். ரிதன்யா அவர்கள் சொன்னதை கேட்டாளா? தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.